கிரன்ச்சி முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மனிதநேய மக்கள் கட்சியுடைய வர்த்தக பிரிவான மனிதநேய அனைத்து வர்த்தக நலச்சங்கத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மனு கொடுக்க இருக்கோம். எதுக்கு அப்படின்னா 25 ஆண்டுகளுக்கு மேலாக என்எஸ் போர்டு கடை விதியை சுற்றிலும் சிறு வியாபாரிகளான சாலையோர சிறு வியாபாரிகளை பாதுகாக்க வலியுறுத்தி தான் ஒரு மனு கொடுக்குறோம். என்ன அப்படின்னா, வெண்டிங் ஜோன் அமைக்க போகிறோம், அந்த வெண்டிங் ஜோன் மூலியமாகவே தரக்கடை வியாபாரிகளை அப்புறப்படுத்த போகிறோம்னு சொல்லி அதிகாரிகள் லெவல்லையும் மற்ற உயர் அதிகாரிகள் லெவல்லையும் தொடர்ச்சியாக பேப்பரில் வந்து செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. பத்திரிகை வாயிலாக பல செய்திகள் வருது. அந்த செய்தியை கேட்டு வியாபாரிகள் மிகவும் அச்சத்துக்குள்ளாகிறாங்க. அந்த அச்சத்தை போக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் 25 ஆண்டுகள் காலமாக எங்கே என்எஸ் போர்டில் வியாபாரம் பார்க்குறாங்களோ அதே பகுதிகளை வியாபார ஸ்தலமாக அறிவிக்கணும். அந்த வியாபாரிகளுக்கு அந்த வியாபார ஸ்தலத்தை அறிவித்து அவங்கள முறைப்படுத்தி அவங்களுக்கு கடையை ஒதுக்கி அவங்களுக்கான வரிகளையும் மாநகராட்சியில் நீங்கள் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கையாக கலெக்டரை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம். இந்த கோரிக்கையை கிட்டத்தட்ட 15 வருஷமாக வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இப்போ மனுவும் கொடுத்துருக்கோம். அப்படி நிறைவேற்றாத பட்சம் அடுத்த கட்ட போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் முன்னெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். தரக்கடை வியாபாரிகளை வேறு எங்கேயுமே அப்புறப்படுத்தக்கூடாது. வியாபாரிகள் எங்கே கடை போட்டிருக்காங்களோ அந்த இடத்துல கடையை வந்து அனுமதிக்கணும்னு சொல்லி தான் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக வர்த்தக சங்கம் சார்பாக மனு கொடுத்துருக்கோம். சார், அதே போல் திருச்சியில் வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டை சுற்றி கடைகள் வந்து கட்டப்பட்டுருச்சு. ஆமாம். ஆனால் அந்த கடைகள் வந்து அங்கே ஏற்கனவே கடை போட்டவங்களுக்கு தராமல் மற்ற ஆளுகள் தரதான் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆமாம். அதே போல் திருச்சியில் மற்ற இடங்கள்லையும் கட்டப்பட்டிருக்க கட்டிடங்களில் முறையாக அங்கே இந்த இடத்துல வேலை மீன் மார்க்கெட் ஆகட்டும் ஏதோ இருக்கும், அது வந்து சரிப்படுத்துறதுக்கு என்ன வழி, என்ன பண்ணுறது? அதாவது மாவட்ட ஆட்சியர் இதை வந்து கவனம் செலுத்தி காலங்காலமாக யார் அங்கே வியாபாரம் பார்க்குறாங்க, அது வணிக வளாகமாக இருக்கட்டும் அல்லது தரக்கடையாக இருக்கட்டும், முறையாக வந்து இப்போ நீங்கள் எல்லாத்தையும் காலி பண்ண நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஆனால் அங்கே உள்ளவங்களுக்கு முன்னுரிமையை கொடுக்காமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வேறு யாரோ சில விஷயங்களை செல்வாக்கை பயன்படுத்தி உள்ளே வர்றாங்க. உதாரணத்துக்கு மார்க்கெட்டில் உள்ள மீன் மார்க்கெட்டில் அதே இதுதான் நடந்திருக்கு, சூழல் தான் நடந்திருக்கு. அங்கே 25 வருஷமாக அவங்க வச்சு கடை வச்சு வியாபாரம் பார்த்தவங்க அவங்களுக்கு இப்போ கடை இல்லாமல் அவங்க இப்போ வந்து என்ன தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. என்னென்னா அவங்க அங்கே சங்கம் நடத்தி செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவங்களுக்கு கடை இல்லாமல் அவங்கள தனிமைப்படுத்தி இன்றைக்கி கடை வாழ்கிற வழி இல்லாமல் அலைஞ்சிட்ருக்காங்க. எங்கெங்கெல்லாம் காம்ப்ளெக்ஸில் வணிக வளாகம் கட்டுறீங்களோ அங்கே வந்து காலங்காலமாக இருக்கிற வியாபாரிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்றதான் மனிதநேய வர்த்தக நலச்சங்கத்துடைய கோரிக்கையாகவும் இருக்கும்.